மனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இந்த ஒரு ப்ரோமோக்காக தான் எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் ஏங்கிட்டு இருந்திருப்போம். விகா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, செம்ம ட்ரீட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி விஜய் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. காவேரி ப்ரெக்னென்சி வந்துட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ரொம்பவே செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் விஜய் காவேரி எப்பவும் போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சாரதா காவேரி கிட்ட நீ டிவோர்ஸ் கொடுத்தே தான் ஆகணும், இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மான மரியாதையோட பொழைக்கணும்னா நீ டிவோர்ஸை கொடுத்துட்டு மரியாதையை என் பொண்ணா மட்டும் வாழு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக பேச காவேரி கிட்ட எந்த ரியாக்ஷனுமே வராது. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஜட மாதிரி நின்றுட்டுருக்க. அந்த பொம்பளை வந்து என்னென்னலாம் பேசிட்டு எவ்வளோலாம் அசிங்கப்படுத்திட்டு போனா பார்த்து இல்லை. ஏற்கனவே நீ பண்ணி வச்ச ஒரு விஷயத்தினால தான், ட்ராமா லைஃப்னால தான் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நிற்கிறோம். காசு வேணுமா அப்படி இப்படின்னு வந்துட்டு வாய் கூசாமல் அந்த பொம்பளை பேசும்போது நீ பாட்டுக்கு ஜட மாதிரி தானே நின்றுட்டு இருந்த. இப்போ என்ன டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிக்கிற. நீ என்ன நச்சு புருஷன் பொண்டாட்டியாவா வாழ்ந்த? அவன் கூட காசுக்காக தானே நடிச்சுக்கிட்டு இருந்த. இப்போ என்ன ரொம்ப வந்துட்டு ஏங்கிக்கிட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே என் பொறுமை நீ ரொம்ப சோதிச்சுட்டு இருக்காத. அப்படி என்னதான் வந்துட்டு நீ நினச்சிட்டு இருக்காங்கிறத மரியாதையாக வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சாரதா ரொம்ப ஓவராக பேச காவேரிக்கு செம்மையாக கோவம் வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எல்லாமே பேசுறதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது. நீங்கள் என்ன ரொம்ப நோகடிக்கிறீங்க, தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணி என்னை ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா சொல்லுவாங்க, ஆமாம்மா நீ ஏமா ரொம்ப பேசுகிற, இப்படிலாம் பேசாதம்மா. காவேரி நம்மளுக்காக தானம்மா அந்த மாதிரி பண்ணா. அவன் கூட போய் நடிச்சானா அதுக்கு காரணத்தோடு தானே அவள் பண்ணா. ஏமா இப்படி பழசெல்லாம் இழுத்து ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடிடி, நீங்கள் யாருமே பேசாதீங்க. இந்த ஊருக்கு என்றைக்கு நான் வந்ததுனோ அன்னையோட எனக்கு மான மரியாதை எல்லாமே போச்சு. எதுவுமே இல்லாத ஒரு ஜடமாகவும் ஒரு உயிர் இல்லாத ஒரு அகதியாகவும் தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என் ஊர்லேயே இருந்துருந்துருக்கலாம். நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த சென்னைக்கு வந்தது தான் முதல் தப்பு. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அப்படி என்ன தான் அந்த பையன்கிட்ட நீ பார்த்த, என்ன தான் உனக்கு அந்த பையன்கிட்ட பிடிச்சது, ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்க, இதுக்கு மேலே யாரை கொள்றதுக்காக நீ இவ்வளோ தயங்கிட்டு இருக்க சொல்லுடி அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட வந்து சாரதா கேட்க உடனே காவேரி, நீ சும்மா சும்மா வந்துட்டு அவர் கூட நடிச்சேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காத, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏதோ சொல்ல வர, உன் மனசில் ஏதோ இருக்குது, அதை மரியாதையாக வாயை திறந்து சொல்லு. அது வரைக்கும் நான் அப்படி தாண்டி சொல்லுவேன். நீ நடிச்சுட்டு தான் இருந்த, நீ நாடகம் ஆடிட்டு தான் இருந்த, காசுக்காக தான் அவன் கூட நீ பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இருந்த. போதுமா, ஒரு தாயா நான் என்னென்ன சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ உன் வாயில் உன் மனசில் இருக்கிற சொல்ல வேண்டியது உன்னோட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து அவர் கூட நடிக்க மட்டும் கிடையாது, அவரோட நிஜ பொண்டாட்டியாக வாழ்ந்திருக்கேன். நிஜ பொண்டாட்டியாக வாழ்ந்தது மட்டும் கிடையாது, அவரோட குழந்தை என் வயிற்றில் சம்மந்துட்டுருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன பதில் வேணும் என்கிட்ட வந்து? அவருக்கு நான் எப்படி டைவர்ஸ் கொடுக்க முடியும்? அவரோட குழந்தை என் வயிற்றில் தான் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு செகண்ட் எல்லாருமே ஸ்டன் ஆயிடுவாங்க. சாரதாவும் அப்படியே ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவாங்க. ஏய் கங்கா, இவன் என்னடி சொல்கிறா? இவன் நிஜமாக தான் சொல்கிறாளா இல்லை எப்பவும் போல் ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காளா? என்ன ஏதுங்கிறத மரியாதையாக கேளு. இவன் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது கங்கா. எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல் இருக்குது. என் தலையில் இடி மேலே இடியாக விழுந்துட்டுருக்கு. ஏற்கனவே இத்தனை பிரச்சனையை பார்த்துட்ருக்கேன். வயசான காலத்தில் என்னால் முடியலடி, என்னங்கிறத மரியாதையாக கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்குமா அக்காட்ட கேட்குற? நானே சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேனே, விஜயோட குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. நானும் விஜயும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி தான் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை. யாரெல்லாம் எங்கள் உறவை வந்து கேவலப்படுத்தி பேசினாங்களோ, நீங்கள் நிஜ புருஷன் முன்னாடியே கிடையாது, நாடகம் போட்டு நீ என் கூட அசிங்கமாக வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாத்தையும் வாயை அடைக்கிறதுக்காக கடவுளாக பார்த்து கொடுத்தது தான் இந்த குழந்தை. என் வயிற்றில் வந்து விஜயோட குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. நானும் விஜயும் சந்தோஷமாக தான் இருந்தோம், நானும் விஜயும் சந்தோஷமாக தான் வாழணும்னு நினைக்கிறோம். இதுக்கு மேலே உனக்கு என்ன பதில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ நீயும் விஜயும் சந்தோஷமாக வாழணும், உன் வயிற்றில் விஜய் குழந்தை வளர்ந்துட்டுருக்குன்னு ஏண்டி இவ்வளோ நாளாக எங்ககிட்ட சொல்லலை? இவ்வளோ நாளாக யாருக்காக நீ என்கிட்ட நடிச்சிட்டு இருந்த? நம்ம வீட்டை எதுக்காக நீ இங்கே இருந்த? நீ விஜய் கூடவே போயிருந்துருக்கலாம்ல, அவரு கூடயே போய் நீ வாழ்ந்துருந்துருக்கலாம்ல, உன்னை யார் தடுத்து வச்சுருந்தாங்க? இப்போ அந்த பொம்பளை வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசும்போது அப்போ கூட நீ வாய மூடிட்டு தானே இருந்த. நீ நிஜமாக தான் சொல்கிறியான்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்தியமாக விஜயோட குழந்தைய வயிற்றில் வளருதுமா. நானும் விஜயும் சந்தோஷமாக தான் வாழணும்னு நினைக்கிறோம். விஜய் தான் எனக்கு முக்கியம். விஜய் நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி பாவி, என் தலையில் இப்படி இடியை போட்டுட்டு எடி, அவங்க குடும்பத்தில் இவ்வளோ கேவலப்பட்டு நிற்கிறோம், அசிங்கப்பட்டு நிற்கிறோம், பத்தாத குறைக்கு குழந்தை வேற வளருதுங்கிறியே. இதுக்கு அந்த பொம்பளை என்னென்னலாம் கேவலப்படுத்தி பேசுவாளோ தெரியலையே. குழந்தைக்கு வேணுனாலும் காசு கொடுக்குறேன்னு கேவலமாக தானே பேசுவாங்க. அவங்க இதெல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு நீ நினைக்கிறியா காவேரி? என்னடி இது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா உள்ள வந்து, காவேரி நிஜமாக தான் சொல்கிறியா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி, ஏண்டி இதெல்லாம் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க கரெக்டாக யமுனாவும் நிவினும் உள்ளே வருவாங்க. என்னாச்சு, ஏன்க்கா எல்லாரும் இப்படி அழுதுட்ருக்கீங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி யமுனா வந்து கங்காட்ட கேட்க, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாண்டி, இதை யார்கிட்டையுமே இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை, சொல்லாமலே மறைச்சி வச்சுருந்துருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் லைட்டாக முழிப்பார். உடனே யமுனா நிவினை பார்த்ததுமே நிவின் கரெக்டாக திரும்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரனும் உள்ளே
உள்ளே வந்துடுவார். குமரன் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க கங்கா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே குமரன் கிட்ட சொல்லுவார். இதுக்காக தான் விஜய் அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காரு போல இருக்கு. கொடைக்கானலுக்கு காவேரி அனுப்பக்கூடாது, காவேரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக அதனால தான் சொல்லிட்டு இருந்திருப்பாள் போல இருக்கு. இது புரியாமல் நம்ம வேற வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்துட்டோம், காவேரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் காவேரி உன் வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுட்டு தான் நீ இந்தளவு கலைஞ்சிட்டு இருக்கியா? உன்னை பற்றி நீ எந்த கவனிப்புமே இல்லாமல் ஏன் கங்காவுக்கு கூட இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து எல்லாம் கவனிக்கிறோமே, பட் நீ அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் மறைச்சி வச்சுட்டு ஏமா இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நிறுத்துங்க தம்பி, நாங்கள் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இவளை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்களாக்கும் இவள் பண்ண வேலைக்கு? இவள் வயிற்றில் புள்ள வளருதுன்னு சொல்கிறதே எனக்கு தலையில் இடி போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இவளை கொஞ்சிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நீங்கள் ஓரமாக நில்லுங்க, உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாரதா சடைஞ்சு பேச, உடனே கங்கா அம்மா என்னம்மா நீ இப்படிலாம் பேசுகிற? என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம பொண்ணு தானம்மா, நம்ம வீட்டு புள்ள தானம்மா, அவள் வயிற்றில் ஒரு குழந்தை வளருதுன்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷம்தான் படணும் நியாயப்படி பார்த்தா அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, சந்தோஷப்படணுமா? நான் சந்தோஷப்பட வேண்டி பெத்த கடமைக்காக நான் சந்தோஷப்படுவேன். இதுவே அவள் வாக்கப்பட்டு போயிருக்கால, அவங்க வாக்கப்பட்டு போன இடத்துல அவங்க சந்தோஷப்படுவாங்களா? அவங்க எல்லாருமே இவளை ஏற்றுக்குவாங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். அது நடக்கவே நடக்காது. அந்த பொம்பளைங்கள்லாம் வந்து பேசிட்டு போனதை பார்த்தீங்கல்ல, எனக்கு அதை நினச்சாதாண்டி ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, கரெக்டாக வந்துட்டு பாட்டி உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுமே என்ன ஃபேமிலியாக நின்று எல்லாருமே ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க போல இருக்குது. நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்கிறதுக்கு தானே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன முடிவு பண்ணீங்க சாரதா? இதே மாதிரி நேந்திக்கு கதை பேசின மாதிரியே எல்லாரும் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கதை பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் உங்கள் கதையை கேட்குறக்காலாம் வரல. இந்த பேப்பரில் வந்துட்டு ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டு கொடு, மியூச்சுவலாக சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேற்கொண்டு என் பேரனுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது போக என் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியாமல் தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் நீங்கள் சொல்லிடாதீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கொஞ்சமாவது நீ கொஞ்சம் மான வைக்க பார்ப்பேன்ற நம்பிக்கையோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். என் பேரனுக்கு நான் தான் நல்லது பண்ணி கொடுக்கணும். வேறு யார் இருக்கா அவனுக்கு? அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா? உன்ன மாதிரி நீ காவேரிக்குன்னு ஒரு அம்மா இருக்க, நீ காவேரியை பற்றி யோசிக்கிற, எல்லாம் பண்ணுவேன். என் பேரனுக்கு நாங்கள் மட்டும்தாம்மா இருக்கோம். அவனுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நாங்கள் தான் பார்த்து முடிவு பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிவின் புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணிடுவார். அந்த டைமில் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே கரெக்டாக நிவின் சுதாரிச்சிருவார். இந்த பாட்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே ரகலை தான் ஆகும். காவேரிக்கு வந்துட்டு என்ன பதில் பேசுகிறனும் தெரியாது, காவேரிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. விஜய் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும். விஜய் நம்ம வர வச்சலான்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி, ஹலோ விஜய், நான் இந்த மாதிரி இங்கே தான் காவேரி வீட்டில் தான் இருக்கேன், இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது. காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா, எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி வேற வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய். காவேரி வந்து இப்போ முழிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் பேசுகிறதா அந்த பக்கம் பேசுகிறதான்னு தெரியாமல் அவள் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும், சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், நல்ல காலம் நிவின், நான் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன், காவேரியை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், இந்த டீ கடையில் தான் இருக்கேன், ஒரு 2 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவேன், யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க போகிறதே கிடையாது. ஏன் காவேரி, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, என் குழந்தை அவள் வயிற்றில் வளர்றது எல்லாருக்கிட்டே சொன்னதுக்கப்புறம் நான் இதுக்காக பயப்படணும், நான் யாருக்காக தயங்கணும்? இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன், என் பொண்டாட்டி நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வருவார். விஜய் உள்ளே வந்ததுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டி தான் பார்ப்பார். பாட்டி நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்ககிட்ட, எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ என் பேரங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வர வச்சிட்டிங்களா சண்டை பண்ணுறக்கு? இப்போ எங்கள் குடும்பம் பிரியணும், எங்கள் குடும்பம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுக்கு தானே இதெல்லாம் பிளான் பண்ணுறீங்க? ஏன் சாரதா, நீ ஒரு பெரிய மனுஷி தானே, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இந்த வேலையை பண்ணது யார்? காவேரி, நீ தான் இதெல்லாம் பண்ணியாடி? என் பேரனை வந்துட்டு நைஸாக ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா? எங்கே நம்ம பிரச்சனை வந்துட்டு கைமீறி போயிடுமோ, இல்லை ஏதாவது நான் முடிவெடுத்துறணும்னு பயந்து இவனை நைஸாக ஃபோன் பண்ணி தாஜா பண்ணி வர வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள், நான் யாருக்கும் கால் பண்ண கிடையாது, எதுவும் சொல்ல கிடையாது, இவர் இங்கே வந்ததுக்கு காரணமும் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி போதும் பாட்டி நிறுத்துங்க, நானும் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட சண்டைக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? சண்டை பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட ரொம்ப எகிரிட்டு இருக்கிறீங்க. அது போக காவேரி என் முன்னாடியே மிரட்டிட்டு இருக்கீங்க. காவேரி சொல்லியோ இல்லை யார் சொல்லியோ நான் இங்கே வர கிடையாது, நானாவாக தான் வந்தேன். என் பொண்டாட்டி பார்க்குறக்கு நான் யார்கிட்ட கேட்டுட்டு வரணும், யார்கிட்டயோ பர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நானாவாக தான் வந்தேன். முதல்ல எங்கள் பிரச்சனை என்னங்கிறது நீங்கள் கேட்குறது இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை என்ன, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உனக்கு தெரியாமல் தான் நீங்கள் வந்திருப்பியாக்கும், நானே சொல்கிறேன், என் வாயாலேயே உனக்கு சொல்லணும், அதுதானே, காவேரி கிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க தாண்டா வந்திருக்கேன், இதுக்கு மேலேயும் காவேரிக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எதுவும் வந்துட்டு நான் விருப்பப்படல, அவளும் நீயும் சேர்ந்து வாழவே கூடாது, உனக்கு வந்துட்டு அவள் லைஃப்பில்
நீ இல்லைங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எப்போ அவளை விட்டு பிரியறியோ அப்போ தான் உன் லைஃப் நல்லா இருக்குங்கிறத நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்ன புது ட்விஸ்ட்டாக இருக்குது. இல்லா ஏற்கனவே வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, காவேரிக்கும் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, காவேரி குடும்பத்துக்கு கூட பிரச்சனை, பத்தாத குறைக்கு நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா பாட்டி? இதெல்லாம் தாத்தாக்கு தெரியுமா, இல்லை நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படியே உன் தாத்தா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலும் அவருக்கு தெரியாமல் தான்டா நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் யார்கிட்டடா கேட்கணும், என் பேரை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி என்னை ரொம்ப காண்டேத்திட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன், முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஆனாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்டா, என்ன நீ பேச போகிறவங்ககிட்ட, நான் இங்கே தான் இருந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அங்கேயே நிற்பாங்க. ஆமாம் காவேரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? இதுக்கு மேலே நான் இங்கே நீ இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன். எல்லா விஷயத்தையும் நீ சொல்லிட்டல, உங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் சரி, யாருக்கு சம்மதமோ சம்மதம் இல்லையோ நான் வந்து எல்லாரும் முன்னாடி உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போகிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நான் பொறுமையாக இருந்தேன்னா அவ்வளோதான். நான் ஒரு மனுஷனும் கிடையாது, நான் ஒரு ஆம்பளையும் கிடையாது. நீ உன் அம்மாக்காக இவ்வளோ தூரம் யோசிச்ச, பட் இப்போ அம்மாக்கே சொல்லிட்டேல்ல, என் வயிற்றில் உன் வயிற்றில் என் குழந்தை வளருதுங்கிறது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல. இதுக்கு மேலேயும் நம்ம வாழ்றதுக்கும் சரி நம்மளை பிரிக்கிறதுக்கும் சரி யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க, யாரும் வந்துட்டு நம்ம விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு வயசானவங்க தான், நம்ம அட்வைஸ் பண்ணி தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. பாட்டி உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, காவேரி தான் என் பொண்டாட்டி, காவேரி நானும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோன்றதுக்கான சாட்சி தான் என் குழந்தை, அவள் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே எங்களை பிரிக்கிறேன், எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசாமல் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க, நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி அப்படியே வாயடிச்சு போய் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் பொறுமையாக இருந்தோம், நீங்கள் சம்மதிக்கணும், நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், உங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தோம். இப்போ கூட நீங்கள் எங்களை ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, எங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்கல்ல. காவேரி வந்து இந்த அளவுக்கு அவளே அவள் வாயால் சொல்லியிருக்கானா, நீங்கள் அதை கூட புரிஞ்சிக்காமல் அவளோட எமோஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம மதிப்பு கொடுக்காம இப்போ கூட நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்னத்தான் அர்த்தம்? இதுக்கு மேலே நான் என் பொண்டாட்டி வந்து கஷ்டப்படுத்த நான் தயாராக இல்லை. அவள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே அவள் ஹாப்பியாகவும் இல்லை, என் குழந்தைய அவள் கேர் பண்ணிக்கவும் கிடையாது. இதுக்கு மேலே நான் இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா என் வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து நல்ல க்ரோத்தோட நல்லா ஹெல்த்தியாக பிறக்குன்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. தயவு செய்து என் வீட்டுக்கு காவேரி அனுப்பி விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்துட்டு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம்னா வாங்க, இல்லைன்னா வந்துட்டு இதுக்கு மேலே நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். காவேரி நீ இப்போ வரையா இல்லையா அப்படின்ற மாதிரி அதட்டி கேட்க, உடனே இப்போ வரேன் விஜய், நான் 5 மினிட்ஸில் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி விஜய் கூட கிளம்புறதுக்காக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. நான் போயிட்டு வரமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, சந்தோஷமாக போயிட்டு வா, நீ நல்லா இரு, நீ எப்போவுமே நல்லா தான் இருப்ப அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சாரதா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே டிசைட் பண்ணுவாங்க, காவேரி வந்து அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம், என்ன பண்ணணுமோ முறைப்படி பண்ணலான்னு.